ஆன்மாவாகிய தன்னை, தன் சொரூபத்தை எப்பொழுதும் மறக்காமல், தன் சொரூப நிலையில் நிலையாகவும் திடமாகவும் நின்று பல எண்ணங்களை தோற்றுவிக்கின்ற மனம் எங்கே என்று அதே மனதை கொண்டு கவனிக்கத் தொடங்க வேண்டும். அதாவது கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்வது போன்று ஒரு இடத்தில் அமர்ந்து இதை செய்யலாம். அல்லது இயல்பாக கண்களை திறந்து வைத்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கும் பொழுது தோன்றுகின்ற எண்ணங்களை ஒவ்வொன்றாக கவனிக்கவும் செய்யலாம். அதாவது மனித மனம் ஓய்வின்றி எப்பொழுதும் எதையாவது சிந்தனை செய்தவாறு மட்டுமே இருந்து கொண்டு இருக்கும். ஒரு வினாடி நேரம் கூட சும்மா இருக்காது. இந்த சூழ்நிலையில் ஒரு எண்ணம் தோன்றி அடங்கி மறு எண்ணம் தோன்றத் தொடங்கும் போது அந்த இரண்டாவது எண்ணத்தை தடுத்து நிறுத்தி 2 எண்ணங்களுக்கு இடைவெளியில் ஒன்றுமற்ற சூனியத்தை கவனிக்கத் தொடங்க வேண்டும். பொதுவாக இதுபோன்ற பல்வேறு எண்ணங்களினால் காலம், தேசம் என இரண்டும் தோன்றி மனம் உண்டாகி விடுகின்றது. அதாவது ஒரு எண்ணம் உதயமாவதற்கு ஒரு வினாடியை விட குறைவான நேரமும், இதுபோன்று பல எண்ணங்களின் தொகுப்பாக பல மணி நேரங்களும் உண்டாகி அந்த எண்ணங்களை அடக்கிய மனம் தங்குவதற்கு சித்தம் என்ற இடம் தோன்றிவிடுகின்றது. இவ்வாறு காலத்தையும் இடத்தையும் எடுத்துக்கொண்ட மனம் அதில் சிக்கிக்கொள்கின்றது. இந்த கால தேச மாயை எனப்படுகிறது. இவ்வாறு எண்ணங்களால் சூழப்பட்ட மனதிற்கு தன்னைத் தவிர தான் தங்குவதற்கு வேறு இருப்பிடம் இல்லை என்பதுவும், இதுவே அறியாமையாகிய மாயை என்பதுவும் இந்த தொடர் பயிற்சியினால் தெரிய வரும். அந்த ஒன்றுமற்ற சூனியத்தை அறிவது என்பது அறிவு என்பதும் புரிய வரும். இந்த உண்மையை அறிந்து மனதின் அசைவை வளரவிடாமல் தடுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இதே மனம் எவ்வாறு சாட்டையில்லாத பம்பரம் போன்றும் காற்றில்லாத காற்றாடி போலவும் அமைதியாக அடங்கி ஒடுங்கி இருந்ததோ அதுபோன்று விழிப்பு நிலையிலும் மனதை ஒடுங்க வைப்பது என்பது 2 எண்ணங்களுக்கு இடையில் உள்ள வெளியை மட்டும் அடிக்கடி கவனித்து வந்தால் இது உண்மை புலப்படும். அதாவது ஒன்றுமற்ற அந்த வெட்ட வெளியில் உண்டாகின்ற சூன்யத்தை அறிவதுதான் தன் சொரூபம் என்பது புரிய வரும். இதுவே ஆன்மாவின் அனுபவமும் ஆகும்.